இந்த எறும்புகள்லாம் எங்க இருந்து உணவுப் பொருட்களை எடுத்துட்டு வரணும் தெரியலையே. அது என்ன அந்த வீட்டு பக்கம் போகுது போல இருக்கே. அட, இந்த எறும்புகள்லாம் இங்க நம்ம வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வருதுங்க. எங்க இருந்து உணவு எடுக்குதுங்கன்னு தெரியலையே. என்ன தைரியம் உங்களுக்கு? என் பிஸ்கட்டை தான் திருடுறீங்களா? என்ன தைரியம் உங்களுக்கு? என்னோட காணாம போன பிஸ்கட் எல்லாம் இங்கதான் இருக்குதா? உங்களை என்ன பண்றது பாருங்க. என் பிஸ்கட்டை இனிமே திருடுங்க. எறும்பு கடிக்குது. வீட்டுக்குள்ளே இருந்து விளையாட சொன்னல்ல. வெளியே போய் எங்கே இவ்வளோ எறும்பு உன்னை கடிச்சிருக்கு? ஆயின்மெண்ட் போட்டு விடுறா. ரெஸ்ட் எடு. சரிம்மா. முடிஞ்சா இப்போ போய் சாப்பிடுங்க. அந்த சாக் பீஸை தொட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த மாதிரி மயக்கம் வந்துச்சு. அந்த சாக் பீஸ்ல ஏதோ இருக்குது. யாரும் அது கிட்ட போகாதீங்க. அந்த சாக் பீஸ் வட்டத்தை கடந்து நம்ம உள்ளே போய் உணவு சேரிச்சிட்டு வர்றதுக்கு நம்ம கிட்டே ஒரு தைரியமான ஆள் வேணும். உங்களில் யார் முன்னாடி வரீங்களோ அவங்களுக்கு இந்த கவசத்தை நாங்கள் போடுத்துவோம். நான் போகிறேன். இப்போ நான் தயாரானேன். Yes! என்னம்மா ஆச்சி? ஏன் அழுவுற? தெரியலம்மா, பால் குடிச்சதுல இருந்து ரொம்ப வயிறு வலிக்குது. பயப்படாதேம்மா, அம்மா இருக்கேன். கொஞ்சம் ஓய்வாயிரு, சரியாயிடும். கொஞ்சம் பொறுத்துக்கோமா, நான் டாக்டரை கூப்பிடுறேன். சீக்கிரமா, வலி தாங்க முடியல. கடைசியா என்ன லிலி சாப்பிட்ட? நான் ஒரு பிஸ்கட் சாப்பிட்டேன். அப்புறம் சில எறும்புகளை பார்த்தேன். எறும்புகளா? அது உனக்கு உடம்பு சரியில்லாம போக காரணமா? நான் கடைசியா பால் குடிச்சேன். இதுல யாரோ எறும்பு சாக் பீஸ போட்டிருக்காங்க. வீட்டை விடிச்சதுக்கு இதுதான். இனிமேல் நம்மள லேசா நினைக்காத. இவங்களோட வீட்டை நான் தான் உடைச்சேன். பாவம். லில்லி, வாங்க. என்னம்மா சொல்லுங்க. இந்த பிஸ்கட் நல்லா சாப்பிடு. தேங்க்யூ அம்மா. சாரி, நான் பண்ணது தப்புதான். நாம நண்பர்களா இருப்போம். என்னை மன்னிச்சிடுங்க. சாரி.